கவிஞர் கண்ணதாசன் வெளிப்படையான மனிதர். அவர் டிரான்ஸ்பரன்சினா அவரை போல வெளிப்படையான மனிதர் யாருமே எதையும் அவர் மறைக்கலை. தான் செய்த தவறுகளையும் வெளியே கொட்டி தீர்த்து விடுவார். அவர் டோட்டலாக இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட்டும்பாங்கல்ல, அது போல் அது மொத்தமாக வெளிப்படையான மனிதர் இருக்கட்டும். அவர் செய்து பார்க்காத முயற்சியும் இல்லை. இது ஒரு வாழ்க்கையில் நடந்ததாக நான் சிறு வயதிலே கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு கண்ணதாசன் வீட்டில் இருந்து, அப்போ இந்த லேண்ட்லைன் ஃபோன் தானே உண்டு, கண்ணதாசன் வீட்டில் இருந்து தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருது. ஃபோனிக் மெசேஜ் என்னன்னா, கண்ணதாசன் இறந்து விட்டார், கவிஞர் இறந்து விட்டார். கவிஞர் பீக்கில் இருந்த நேரம். அவரை தவிர யாரையும் கவிஞர்னு சொல்லி குறிக்காது. இப்பவும் அப்படித்தான். மிச்செல்லாம் பாடலாசிரியர்கள், அவர் தான் கவிஞர். கவிஞர் இறந்து போனார் ஹார்ட் அட்டாக்ல என்ற செய்தி ஃபோன் மெசேஜாக வந்துக்கிட்டே இருக்கு. அதில் அடித்து புரண்டு அவன் ப்ரொடியூசரு, நடிகர், இயக்குநர்கள், பாடுறவன், எங்கிட்ட எல்லாரும் பதறி அடித்து கண்ணதாசன் வீட்டை நோக்கி வந்தாங்களாம். எல்லாரும் வீட்டுக்கு எப்படி போகிறான், இவர் அங்கே யாருக்கும் முறையில் எதுக்காக கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் அங்கே இயல்பாக இருக்காங்க. நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, ஆனால் ஃபோன் வந்ததே என்று விசாரிக்க தொடங்க பிறகு தெரியுது அவர் ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன் வாராமல் போகிறான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவர், என்ன கவிஞர் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு பதைச்சு போய் சொல்லும்போது சொன்னாரா, எனக்கு உண்மையிலே மரியாதை வச்சுருக்கீங்களா கவிஞரே, அதுவே இதுவே நீதாயா பாரதி, நீதாயா கம்பர்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் உண்மைதானான்னு தெரியணும்னா எனக்கு ஒரு துன்பம் வந்து பார்க்கணும். நான் செத்தப்பறம் பார்க்க முடியுமா அதை? நான் உயிரோடு இருக்கிற போது நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு உண்மைதானா? கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல்னு வள்ளுவர் சொன்னான் இல்லையா, அதை போல் உண்மையா பொய்யா, எவன் அழுகிட்டு வரான், எவன் கண் கலங்கி வாரான், எவன் மேக்கப் பண்ணிட்டு வாரான், எவன் ஜாலியாக வாரான், எவன் கண்ணாசன் இது விட்டார், எவன் சிரிச்சுக்கிட்டு வாரான், எவன் நிதானமாக வரான், படப்பெல்லாம் வரான், பேசிட்டு வரான், இதெல்லாம் பார்த்து அவன் உண்மை முகம் எனக்கு தெரியும், அவன் மனசு எனக்கு புரியும் இல்லையா, அதனால் ஒளிஞ்சு கிடந்து பார்த்தேன் இப்படி சொல்லிட்டு அப்படின்னாரு. இப்படி செக் பண்ணி பார்த்து தானே இவர் விடுவரை உறவுன்னு எழுதினாரா, ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் கண்ணதாசன் வேடிக்கையான மனிதராகவும் இருந்திருக்கிறார்.